Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்க இருக்கிற 30வது T20 மேட்ச் பத்தி பார்க்க போறோம். இந்த மேட்ச் சிஎஸ்கே வர்ஸ் லக்னோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி ஏப்ரல் நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் லக்னோல தாங்க இந்த மேட்ச் நடக்க இருக்கு. இப்ப இந்த லக்னோவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். லக்னோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் அண்ட் பவுலர் ரெண்டு பேருமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெனுல ஆவரேஜ் ஸ்கோர் 175 to 180 பிளஸ்க்கு மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்ல அதை பிளே பண்ற முதல் 2 விக்கெட்ல 3 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா நின்றுட்டாங்க அப்படின்னா ஹியூஜ் ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்டா அந்த மேட்ச் தெரிஞ்சிருக்கும் ஜிடி அண்ட் லக்னோ பிளே பண்ணதுல. சோ ஸ்டாப் ஆடுற ரெண்டு பேருமே ஜிடில கில் அண்ட் சுதர்சன் ரெண்டு பேருமே ஸ்டேபிளா பிளே பண்ணி ஒரு ஹியூஜ் ஸ்கோர் கொண்டு வந்தாங்க. அவங்க விக்கெட் விழுந்துச்சு, அதுக்கப்புறம் டக்குன்னு விக்கெட் இழந்துட்டாங்க. சோ அவங்க கொண்டு வந்த ஸ்கோரை பார்த்து ஒரு 200 பிளஸ்க்கு மேல போயிருக்கும்னு நினைச்சோம். பட் அந்த 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து யாராவது ஸ்டேபிளா நிக்க முடியல, டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து விழுந்துருச்சு. சோ இந்த மேட்சும் அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாப்பர்ல இந்த 3 பேர் தான் விஷயம். அந்த 3 பேர் எந்த அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போறாங்க அப்படிங்கிறத யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டேஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்ப அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீகோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்டசி ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம Excel11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம Excel11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல இன்ஸ்டால் பண்ணி டெபாசிட் பண்ற உங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை அந்த ஆப்பை டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல நம்ம Excel11 ஆப்ல ரொம்ப லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு சின்ன அமௌண்ட் தான் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியுது. அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் என்னால வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்திருக்கும் இந்த ஆப். ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அமௌண்ட் நம்மளால யூஸ் அமௌண்ட்டை வின் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனா வந்து இந்த ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹெட்வெட் ஃபேண்டசி அப்படிங்கிற ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஹெட்வெட் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் நீங்க 11 பேர் கூட டீமை கரெக்ட் பண்ண தேவையில்ல. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க பிக் பண்ண போறது ஒரே ஒரு பிளேயர் தான். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா உங்க ஆப்போனன்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணிருக்காரு உங்களால பாத்துக்க முடியும். அவர் எந்த பிளேயரை பிக் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளேயருக்கு பதிலாக வேற எந்த பிளேயரை பிக் பண்ணா நம்மள ஈஸியா வின் பண்ண முடியும் தெரிஞ்சு நீங்க பிக் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால வின் பண்ண முடியும். சோ மறக்காம இந்த ஹெட்வெட் ஃபேண்டசியை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம Excel11 ஆப்ல இன்ஸ்டால் ட்ரை பண்ணி நம்ம Excel11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம Excel11 ஆப்ல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களால மணியை வந்து ஒரு 30 செகண்ட்ல வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். அண்ட் TDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஆஃபர் வைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம Excel11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்த வெனுவை வந்து பார்த்துருவோம். வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவராலா ஒரு 19 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 9 மேட்சஸும் பேட் செகண்ட் ஆஃப் பண்ண டீம் 10 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 170, ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 235 ரன் அடிச்சிருக்காங்க KKR. லோவஸ்ட் ஸ்கோர் 108 ரன் தான் வந்து அடிச்சிருக்காங்க லக்னோ சூப்பர் சைன்ஸ். சோ இந்த வெனுவுல எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜா ஒரு 170+ ரனுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல இவங்க பிளே பண்ணதை பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா 187 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 51 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த 51 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்ல இதுல கம்பேர் பண்ணும்போது. அடுத்த ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா லாஸ்ட் 5 வருஷத்துல 5 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த 5 மேட்ச்ல லக்னோ 3 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. சென்னை ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்சுக்கு நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி அவங்க பிளே பண்ண மேட்ச்ல ஓவராலா ஹெட்வெட்ல லக்னோ தான் வந்து டாப் ஆர்டர்ல இருக்காங்க. இப்போ இருக்க ஃபார்மேஷன்லயும் பார்க்கும்போது லக்னோ தான் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க நான் வந்து சொல்லுவேன். அடுத்த 2 டீம் இருக்கிற ப்ராப்பர் 12 பேர் கொண்ட யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரம், நிக்கோலஸ் புரான்
ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சம்டைம் ரிஷப் பண்ட் ஆர் நிக்கோலஸ் புரான் ரெண்டு பேர்ல யார் வேணா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க வாய்ப்புகள் இருக்கு. ரிஷப் பண்ட் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமத், இமாத் சிங், சதுல் தாக்கூர், ஆவேஸ் கான், திக்வீர் சிங், ரவி பிஷ்ணா. இதுதான் லக்னோவோட ஒரு 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படி பாத்தீங்கன்னா இந்த 5 பிளேயருமே ஒரு 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் இதுல யாராச்சும் எக்ஸ்டென்சிவ் ஸ்கோர் கொடுத்துட்டாங்க, பெருசா விக்கெட் கிடைக்கல, ஓவர் அதிகமா போகுது ஸ்கோர் அப்படின்னா அதுல ஒரு 1 or 2 ஓவர் ஐடல் மார்க்கம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அடுத்த சென்னையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் லைனப்ஸ் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இதுல ஏதாவது சேஞ்ச் ஆகலாம். சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் யாராவது சேஞ்ச் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தகுந்தவர்கள் நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணிருக்கீங்க. இப்போதைக்கு லாஸ்டா பிளே பண்ண லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், அஸ்வின், ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, காம்போஜ், நூர் அகமது, பத்ரி ராணா, கலீல் அகமது, டூபே. ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட ஒரு 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் நூர் அகமது 4 ஓவர், பத்ரி ராணா 4 ஓவர், கலீல் அகமது 4 ஓவர். இவங்க 3 பேருமே 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர காம்போஜ், அஸ்வின், ஜடேஜா இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பாத்துறோம். ஃபர்ஸ்ட் லக்னோவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஆடம் மார்க்கம், நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட். இந்த 3 பிளேயருமே ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா இந்த வெனுல அவங்க பிளே பண்ண மேட்சஸ்ல இந்த 2 பிளேயர் நிக்கோலஸ் பூரான், ஆடம் மார்க்கம் ஹியூஜ் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. இந்த வெனோட ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 45 அப்படிங்கிறத ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. 2 பேருமே ஈக்குவல் ஸ்கோர் வேற லெவல்ல இருக்கு. பேக் டு ஃபார்ம் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து குயிக் ஃபயர் ஆடக்கூடிய பிளேயர்ஸா வந்து இருக்காங்க. இதுல என்ன ஒரு பிளஸ் ஐடம் மார்க்கறதுக்கு அப்படின்னா ஃபீல்டிங் ஐடமாக்கா நிக்கோலஸ் பூரான் 2 பேரும் ஃபீல்டிங் பொசிஷன் லாங் நிக்கிறாங்க. கேட்சஸ் மூலம் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதோட ஒரு பிளஸ் ஐடம் மார்க்கம் ஒரு ஓவராச்சும் வந்து போல் பண்ணிடுறாரு. இந்த ஒரு ஓவர்ல அன்எக்ஸ்பெக்டா ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா கேப்டன்ஷிப்க்கு சுத்தமா பிளேயரா வந்து போயிடுவார். இதுல மைனஸ்னு பார்த்தோம்னா ஐடம் மார்க்கரும் இல்ல எந்த ஃபாரின் பவுலர் இருந்தாலும் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் வீக்கா வந்து இருக்காங்க. பட் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே ஸ்பின்னர்கள் சுத்தமா எடுக்கவே எடுக்காதுங்க. அதுக்குள்ளாரே ஐடம் மார்க்கம் அடிச்சு ஒரு ட்ரீம் டீம்ல வர பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருவார். நான் சொல்றேன் நிக்கோலஸ் பூரான், ஐடம் மார்க்கம், ரிஷப் பண்ட் 3 பேருமே ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் போத் இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதுல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போது நிக்கோலஸ் பூரான் கேப்டன், ஐடம் மார்க்கம் வைஸ் கேப்டன். ஸ்மால் லீக் ட்ரை இந்த மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிஷப் பண்ட பொறுத்த வரைக்கும் ஏன் ஸ்மால் லீக்ல போத்துருச்சு இம்பார்ட்டன்ட்னா தோனியை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா தோனியோட டவுன் ரொம்ப கீழே கொண்டு போய்கிட்டே இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அவரோட டவுனை கம்பேர் பண்ணும்போது ரிஷப் பண்ட் ஸ்மால் லீக்கு போத் நிச்சயமா இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாரு. ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் எல்லாத்துக்குமே அவர் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஏன்னா தோனியை கம்பேர் பண்ணும்போது இவர் தான் அந்த இடத்துக்கு டாப் ஆர்ல பேட்டிங் ஆடு வராரு அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். ஆனா பேக் ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும். பேக் டு ஃபார்ம்னே சொல்ல முடியாது. ரொம்ப ஃபிளாப் ஆயிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. இப்போ அவரோட ஃபேவரட்டான ஷாட்டே அவரால் அடிக்க முடியல. கரெக்டா கணிச்சு அவரால் இது பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சாச்சும் அடிப்பார். ஒவ்வொரு மேட்சும் அவர் வந்து அடிப்பார்னு எதிர்பார்த்து அவருக்கு இப்போ கொடுக்குறோம், வைஸ் கேப்டன் கொடுக்குறோம். பட் அடிக்க மாட்டேங்கிறாரு. இந்த மேட்ச் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ரிசர்வ் பந்த பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி. இந்த 2 பிளேயருமே வந்து கடைசி ஒரு நல்ல ஒரு பினிஷிங் ரோல் தான் வந்து பண்றாங்க. ஆயுஷ் பதோனி இம்பாக்ட் பிளேயரா வெளியே போறாரு தான் அவருக்கு ஒரு மைனஸா வந்திருக்கு. ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா இல்லைன்னா ஃபீல்டிங் மூலியமா அவருக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறதுனால பேட்டிங்ல வந்து மினிமம் 30+ ஸ்கோராச்சும் அடிச்சா மட்டும்தான் அவரால் ட்ரீம் டீம்ல வர முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்பவே ரிஸ்கான பிளேயரா வந்து போயிடுவாரு. ஸோ அதனால அவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து செகண்ட் பேட்ல விட்டுட்டு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. டேவிட் மில்லர் ஸோ செகண்ட் பேட்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கா ஃபுல்லா ஸ்கொயர் பவுண்டரிஸ் எங்க வேணா சேஞ்ச் பண்ணுவாங்க. லாங்கா பண்ணிப்பாரு இல்லைன்னா ஸ்கொயர் பவுண்டரி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கேட்சஸ் பிடிக்க அதிக வாய்ப்புள்ள பிளேஸ்ல வந்து நிப்பாருங்க டேவிட் மில்லர். அதுல மேட்ச்க்கு மேட்ச் 2 கேட்ச் டீம்ல ஃபைனல்ஸ் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் ஃபீல்டிங்லேயே அவருக்கு வந்து கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்ல வந்து 20+ ஸ்கோர் அடிச்சாவே போதும் ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டேவிட் மில்லர் செகண்ட் பேட்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. அப்துல் சமத் ஸோ இவங்க டாப்பர்ல இருக்க இந்த 5 பேருமே பேட்டிங் முடிச்சிடுறாங்க. சம்டைம் அவருக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்கிறது இல்லை. அப்படியே பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்துல் சமதை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்ல இயர்ல விக்கெட் இழந்துருவாங்க. அந்த 5 ஓவருக்குள்ளாரே கடைசி அந்த 5 ஓவருக்குள்ளார பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு அப்படின்னா அது ரொம்ப நீங்க இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். இல்ல கடைசி அந்த 1 ஓவர் 2 ஓவர் தான் வருவாருன்னா அவர் தவிர்த்து நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அடுத்ததான் ஹிமான் சிங்,
ஸோ மிச்சல் மார்க்ஸ்க்கு பதிலா இமான் சிங் வந்து உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே இல்லை, பெருசா ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. இந்த ரீசனா பிளே பண்ண மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போரா தான் பிளே பண்ணியிருக்காரு. இன்கேஸ் இந்த மேட்ச் மிச்சல் மார்க்ஸ் வந்துட்டாருன்னா மிச்சல் மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இமான் சிங் பிளே பண்ண மாட்டாரு. அப்படி இல்லை இமான் சிங் தான் இருக்காங்க. இமான் சிங் நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ ஏதாவது 10ல ஒரு டீம்ல வேணா அவர் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. சதுல் தாக்கூர் அவரோட 4 ஓவருமே போல் பண்றாரு. டெத் ஓவர் பவுலரா இருக்காரு. ஸ்டார்ட் அப் பவர் பிளேலயே அவர் பால் நல்லாவே ஸ்விங் ஆகுது. அதுலயே கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா கடைசி அந்த டெத் ஓவர்ல போல் பண்ணும் போது 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம இப்ப பவுலர்ஸுக்கு நியூ பாயிண்ட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஃபேவரா கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ பவுலர்ஸுக்கு நியூ பாயிண்ட் சிஸ்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தார் அப்படின்னா 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒரு டாட் பாலோட சேர்த்து 26+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தார் அப்படின்னா 31+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. 5 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பவுலர் 2 விக்கெட் எடுத்துறாரு அப்படின்னா இந்த எக்கனாமிக்கலா பவுல் பண்றாரு, டாட் பால் கொடுக்குறாரு, இதெல்லாம் சேர்த்து கண்டிப்பா ஒரு 80ல இருந்து ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் தான் வந்து ஏற்றிருக்காங்க பவுலரை பொறுத்த வரைக்கும். அதுல சதுல் தாக்கூர் ரொம்பவே பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. ஆகாஷ்தீப் இவரும் 4 ஓவரை போல் பண்றாரு. ஆகாஷ்தீப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். செகண்டா போல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ்தீப்பை பொறுத்த வரைக்கும் அவரோட ஓவரை 15 ஓவருக்குள்ளாரே முடிச்சிடுறாங்க. அந்த பவர் பிளேல இருந்து போற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 ஓவருக்குள்ளார பவுலிங் ஆப்ஷன் முடிக்கிறதுனால செகண்டா போல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு 50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் டெத் ஓவர் பவுலர். ஆவேஸ் கான் அண்ட் சதுல் தாக்கூர் இவங்க 2 பேரும் தான் டெத் ஓவர்ல போல் பண்றாங்க. ஆவேஸ் கான் போத் இன்னிங்ஸ்லும் இருந்து 1 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அதுலயே வந்து கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்ல வந்து போல் பண்றாரு, அதுல ஒரு பாயிண்ட் கிடைக்குது. டாட் பால்ஸ் நிறைய கிடைக்குது. அது மாதிரி கடைசி டெத் ஓவர்ல ரொம்ப குருஜலான ஓவர்லாம் கரெக்டா வந்து பயன்படுத்தி போட்டு கொடுத்துறாரு. எனக்கு தெரிஞ்சு 1 விக்கெட் எடுத்தாலும் 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவேஸ் கான் இருந்து கிடைச்சிருது. ஸோ ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. திக்வீர் சிங் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ல பவுலரா வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மிஸ் கேச்சஸ் வந்து தவற விட்டாங்க, அதனால அவருக்கு வந்து பெருசாக வாய்க்கல. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரவி பிஸ்னாய் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்ட் பவுல்ல நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததான் சென்னையோட பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் யார் யாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல பெருசா நம்ம வந்து கணிக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணும்போது இவங்க இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம். அடுத்த மேட்ச் பிளேயர்ஸை பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அடுத்த மேட்ச் நினைச்சோம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அப்படி அப்படியே 6 மேட்ச் வந்துட்டு 6 மேட்ச்லயுமே அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு டாப் ஆளுக்கு அந்த 2 பிளேயர் விக்கெட்டை இழந்துட்டாங்க, பெரிய ஸ்கோர் அடிக்காம 2 விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர்றவங்கள்ட்ட நம்ம பெருசா ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்கவே முடியல. டக்குன்னு விக்கெட்ஸை வந்து இழந்துட்டே இருக்காங்க. ஒரு டீமை பார்த்தா தெரியும் எந்த மாதிரி டீம் பேட்டிங் ஆடுறே சுத்தமா இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இவங்களை போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க. வேற எந்த சேஞ்சும் கிடையாது. இவங்க 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் இதுல ராகுல் திரிபாதி கண்டிப்பா டோட்டலி ஃபிளாப். இவரை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. விஜய் சங்கர் பெரிய ஹிட்டிங் மைண்ட்லாம் பிளே பண்றது கிடையாது. பாலுக்கு தகுந்த ஒரு ரொட்டேஷன் பண்றாரு. நீங்க அவர் வந்து ரொம்ப எல்லாரும் இலக்கமா பாக்குறாங்க. பட் அவர் ஃபார்ம்ல நல்ல ஃபார்ம்ல இருந்த பிளேயர் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா டாப் ஆர்டர்ல விக்கெட் வந்தாலும் அவருக்கு ப்ரெஷர் அதிகமாயிருது. ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ற விதத்துல இன்னும் அவர் வரல. சோ அப்படி இருக்கும் போது பாலுக்கு பால் ரொட்டேஷன் பண்ணியாச்சும் நம்ம ஸ்கோரை கொஞ்சம் கொண்டு போவோம் அப்படின்னு மைண்ட்ல ஆடுறாரு. அதுல ஒரு ஆவரேஜா ஒரு 25-30 ஸ்கோர் அப்படிங்கிறது அடிச்சிடுறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் ஒரு பேட்ஸ்மேனை கன்சிடர் பண்ணு வச்சீங்கன்னா விஜய் சங்கருக்கு நீ ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அஸ்வின் இந்த மேட்ச் ஆப்ன டீம்ல பெருசா ரெட் ஃபண்டர் வந்து இல்ல. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ் 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும். ரவீந்திர ஜடேஜா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரவீந்திர ஜடேஜா ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங்ல 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத
ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவர் ஹிட்டிங் பவர் உள்ள பிளேயர் தான். பட் அவரோட வயசை கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அடிக்கல விட்டுட்டாரு அப்படின்னா என்ன ஆடுறாரு அப்படின்னு தான் பாக்குறாங்க. அவரோட வயசு ஏஜ்ல இந்த அளவுக்கு அவர் நின்று அந்த ஃபிட்டா அந்த கீப்பிங் பண்ணிட்டு பேட்டிங் பண்றதே பெரிய விஷயம் தான். அதை கரெக்டா அவரால் முடிஞ்ச எஃபெக்ட் அவர் கொடுக்குறாரு. பட் அவர் மட்டுமே கொடுக்கணும்னு நினைச்சா முடியாது, எல்லா பிளேயர்ஸுமே கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அவரோட பங்களிப்பை அவர் கரெக்டா பண்ணிக்கிட்டு தான் வராரு. ஏதாச்சும் பேட்டிங் வந்தாருன்னா 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். அன்சுல் காம்பத். ஸோ அன்சுல் காம்பத்தை பொறுத்த வரைக்கும் ரைட்டா மீடியம் பேஸ்ல போல் பண்ணக்கூடிய பவுலர். இந்த வெனுல எனக்கு தெரிஞ்ச அன்சுல் காம்பத்துக்கு 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இவரோட ரெக்கார்டு நல்லாவே இருக்குங்க. லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் தான் கிடைச்சது. பட் இவரோட ரீசெண்ட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. பேட்டிங்ல வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பவுலிங்ல இவருக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க ஒரு இப்போ வந்து ட்ரை பண்ணிக்கங்க. நூர் அகமது இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் அவர் பெருசா விக்கெட் எடுக்கலாம் பாக்காதீங்க. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் எல்லாம் பாருங்க, மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது நூர் அகமது கண்டிப்பா இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பத்ரி ராணா லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண விடல, தீபக் ஹூடாவை கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அவரை கொண்டு வந்தாருன்னு ரொம்ப ஆதங்கம் தான். அவர் கொண்டு வராமே இருந்திருக்கலாம், அதுக்குள்ள பத்ரி ராணாவே உள்ள கொண்டு வந்திருக்கலாம். பட் இந்த மேட்ச் இந்த வெனுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே டேன் கிடைக்குதுங்க. கண்டிப்பா பத்ரி ராணா இருந்து நம்ம 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கலீல் அகமது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கலீல் அகமது ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்டார்டிங் பவர் பிளேலயே பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ரிஷப் பண்ட் அண்ட் கலீல் அகமது 2 பேருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கலீல் அகமது இந்த மேட்ச் 2 விக்கெட் ஒரு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் போல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, செகண்டா போல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். டூபே எல்லாரும் சிக்ஸர் தூபே சொன்னாங்க. பட் இப்ப ரீசெண்டான மேட்ச்ல ஒரு சிக்ஸர் கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு இதாக தான் அந்த ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு தெரியல. இம்பாக்ட் நேரம் வெளியே போயிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் டூபே டைரக்ட் 11ஸ்ல இருக்காரு அப்படின்னா கேச்சஸ் மூலமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தூபேவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுல 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் அவங்களுக்கு யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். லக்னோவோட ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ஆடம் மார்க்கம், நிக்கோலஸ் புரான், சதுல் தாக்கூர், ரவி பிஸ்னாய். இந்த 4 பிளேயருமே ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இருக்காங்க. இதுல ஆடம் மார்க்கம், நிக்கோலஸ் புரான் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. சதுல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ரவி பிஸ்னாய் இந்த மேட்ச்ல நீங்க டிஃபரன்ஸ்ல போத் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது இவங்க 4 பேருக்குமே நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. கலீல் அகமது மட்டும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. லோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், திக்வீர் சிங் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஆயுஷ் பதோனி ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. டேவிட் மில்லர் செகண்ட் பேட்னா ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் போல்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதே சென்னையில லோ பர்சன்டேஜ் பிளேயர்ல விஜய் சங்கர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் சிங்கிள்ஸ் ரொட்டேன் பண்ணி ஒரு ட்ரீம் டேபிள் அளவுக்கு கொண்டு வந்துடுறாரு. நம்ம வந்து ஃபேண்டசியில பிளே பண்ணும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு 10 ரன் 15 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கூட ஒரு பிளேயர் யார் அப்படின்னு தான் தேடி நம்ம போடணுமே ஒழிய இவன் ஆட மாட்டேன் அப்படின்னு நினைச்சு நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. இவர் மூலமா கண்டிப்பா ஒரு 15-20 ஸ்கோர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஸ்கோர் கண்டிப்பா உங்களை ட்ரீம் டீமுக்கு கொண்டு போற வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர் விஜய் சங்கருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. அஸ்வின் அவருக்கு இந்த மேட்ச் செகண்டா போல் பண்றாரு, ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரை பண்ணிக்கலாம். அன்சுல் காம்போஜ், மனிஷா பத்ரி ராணா 2 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த டீம்ல டெத் ஓவர் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சென்னையில பத்ரி ராணா, கலீல் அகமது இவங்க 2 பேரும் டெத் ஓவர்ல போல் பண்றாங்க. லக்னோவில் சதுல் தாக்கூர், ஆவேஸ் கான் இவங்க 2 பேரும் வந்து டெத் ஓவர்ல வந்து போல் பண்றாங்க. இப்போ 2 டீம்ல கூட பிளேசஸ்ல ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோ ஒன்றும் கிடையாது. பொதுவாகவே ஸ்மால் லீக்ல நிக்கோலஸ் புரான் கேப்டன், ஆடம் மார்க்கம் வைஸ் கேப்டன் இவங்க 2 பேருக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றீங்க போல ரிஷப் பண்ட் ஒரு வைஸ் கேப்டன் சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் சதுல் தாக்கூர் அவரு கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது சென்னையை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, தேவன் கான்வே 2 பேர்ல எனி ஒன் பிளேயருக்கு ஸ்மால் லீக் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்படின்னா 2 பேருமே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க மாத்தி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிராண்ட் லீக்ல வேற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் நூர் அகமது இவங்க 2 பேருக்கு எனி ஒன் பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே,
இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.